Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் வித்தவுட் எந்த ஒரு கெரியர் கைடன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் உங்களுடைய செல்ஃபாக நீங்கள் எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க போகிறீங்க, உங்களுடைய காலேஜை நீங்கள் எப்படி சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு சூஸ் எ காலேஜ் இன் டிஎன்ஏ கவுன்சிலிங், ஓகேவா? ஸோ முதல்ல வந்து நிறைய ஃபேக்டர் இருக்கும் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறோன்னா, ஓகேவா? ஸோ அந்த காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து டாப் காலேஜஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி நான் டாப் கோர்சஸ், இன்ஜினியரிங் கோர்சஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் மைண்ட் செட்டில் இருப்பீங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ரேண்டமான ஒரு கெரியர் கைடன்ஸோ இல்லை மற்றவங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணி பண்ணுறதுனால அது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்களே எப்படி வந்து உருவாக்கணும், ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும், ஸோ அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல மெயினான ஒரு 2 ஸ்டெப். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நீங்கள் வந்து உங்களுடைய காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும்னா டயர் வைஸ் காலேஜஸை சூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்து இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் டாப் காலேஜஸ், டயர் 1 காலேஜஸ் அப்படின்றது வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப் 10 காலேஜஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? டயர் 1 காலேஜஸ், லெட் அஸ் கன்சிடர் டயர் 1 காலேஜஸ்னால் இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, எஸ்எஸ்என், பிஎஸ்ஜி, இப்போது வந்து ஸ்ரீகிருஷ்ணா, ஸோ இந்த மாதிரியான காலேஜஸ்லாம் வந்து தியாகராஜர், இந்த மாதிரியான காலேஜ் வந்து உங்களுக்கு டயர் 1 காலேஜ் அப்படின்றத காட்டும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி டயர் 2 காலேஜஸ் வந்து ஆர்இசி, ஸோ இந்த கேசிடி, ஸோ இந்த மாதிரியான காலேஜஸ்லாம் உங்களுக்கு டயர் 2 காலேஜஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் டயர் 1 டயர் 2 அப்படின்னு ஒவ்வொரு ரவுண்ட்ஸ் பொறுத்து மாறும், ஓகேவா? ஏன்னா செகண்ட் ரவுண்ட் போயிட்டோன்னா டயர் 1 காலேஜஸ் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்களே உங்களுக்கு ஒரு ஓனாக ஒரு டயர் உருவாக்கிக்கணும், ஓகேவா? ஸோ இந்த ஒரு டாப் 10 காலேஜஸ், அடுத்த டாப் 10 காலேஜஸ், அடுத்த டாப் 10 காலேஜஸ், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் உருவாக்கிக்கணும், ஓகேவா? அதே மாதிரி கோர்ஸும் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் எப்படி சூஸ் பண்ணுன்றதையும் நான் சொல்கிறேன், கோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுன்றதை சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மொத்தம் 3ஆவது ஸ்டெப் வந்து 2 கைண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பீங்க, ஓகேவா? ஒரு சில பீப்புள் வந்து எனக்கு வந்து டாப் காலேஜஸ் தான் வேணும், ஓகேவா, ஆனால் எனக்கு எந்த கோர்ஸ் கொடுத்தாலும் ஓகே அப்படின்றது சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தோன்னா எனக்கு கோர்ஸ் தான் ரொம்ப முக்கியம், ஓகே, எனக்கு எந்த காலேஜ்னாலும் ஓகே, டாப் காலேஜாக இருந்தால் போதும், ஓகேவா? ஸோ டாப் காலேஜஸ், நிறைய டாப் காலேஜஸ் இருக்குது, டயர் 1 டயர் 2 எதுனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த கோர்ஸ் இருந்தால் போதும் அப்படின்றவங்க இருப்பாங்க, ஓகேவா? ஸோ என்ன க்ரைட்டீரியானா ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய விஷயம் கேட்டுக்கலாம். நீங்கள் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பார்த்துக்கலாம், ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஓகேவா? பட் ஜென்ரலாக ஒரு காலேஜை சூஸ் பண்ணணும்னா அந்த காலேஜோடைய பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ 100% பிளேஸ்மெண்ட் இருக்கா, 96% பிளேஸ்மெண்ட் இருக்கா, ஓகே, 80% பிளேஸ்மெண்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ ஈவன் தோ ஒரு காலேஜில் ஒரு 50L 40L அந்த மாதிரி வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் இருக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ் அப்படின்றது பார்த்தோமே ஆனால் ஒரு 70%, 80%, இல்லை 60-50 அந்த மாதிரி இருக்கலாம், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறப்போ என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்ற ஃபேக்டரை தவிர்த்து பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ் எப்படி, எந்த அளவுக்கு இருக்குது, ஓகேவா? பிளேஸ்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சிக்ஷா ஆப்பில், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகே? சிக்ஷா ஆப் மட்டும் இல்லாமல் அந்த காலேஜஸில் தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிங்க. ஸோ அடுத்ததாக ஆவரேஜ் பேக்கேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆவரேஜாக அந்த காலேஜில் எல்லோரும் பிளேஸ் ஆகிறவங்க எந்த அளவுக்கு பேக்கேஜில் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்ட் அடுத்தது அந்த காலேஜோடைய ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதன் பிறகு அந்த காலேஜ் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்கா, ஓகேவா? ஸோ இதெல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டான காலேஜை சூஸ் பண்ணி ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? அந்த கோர்ஸ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னா, ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும், இதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்குது, அண்ட் இந்த சப்ஜெக்டில் நீ எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் வந்து நான் சீக்கிரமாக அடாப்ட் ஆகி அதை கற்றுப்பேன், அண்ட் இது எனக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதை நான் என்னுடைய கெரியரில் சீக்கிரமாக கொண்டும் போக முடியும். ஸோ இந்த சப்ஜெக்ட் எடுத்தால் எனக்கு கண்டிப்பாக போரே அடிக்காது,
அந்த மாதிரி சப்ஜெக்ட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்ததாக ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? என்னன்னா நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் 2 கைண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பீங்கன்னு சொன்னேன்ல, ப்ரிஃபர் டாப் காலேஜஸ் அண்ட் எனி கோர்ஸ் இஸ் ஓகே அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கணும்னா, டயர் 1 காலேஜஸ், டயர் 2 காலேஜஸ் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரவுண்ட் பொறுத்தும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா டயர் 1 காலேஜஸ் இந்த மாதிரி ஒரு 3ஓ 5ஓ இல்லை 10ஓ உங்களுக்கு எத்தனை கவுண்ட் வருதோ, ஸோ அத்தனை கவுண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு டயர் 1 காலேஜஸ் பிரிச்சுக்கிறீங்க. அதே மாதிரி டயர் 2 காலேஜஸும் நீங்கள் வந்து ஒரு 3 கவுண்ட்டோ 5 கவுண்ட்டோ இல்லை 10 கவுண்ட்டோ இல்லை எந்த கவுண்ட்டுலாம் முக்கியம் இல்லை. நீங்கள் எந்த காலேஜ் வரைக்கும் நீங்கள் டயர் 1ன்னு கன்சிடர் பண்ணுறீங்க, எந்த காலேஜ் வரைக்கும் நீங்கள் டயர் 2ன்னு கன்சிடர் பண்ணுறீங்க, அது வரைக்கும் கொடுத்தா போதும். ஸோ இது டயர் 1 டயர் 2ன்றது, டயர் 3 டயர் 4ன்றது ஒரு ஜென்ரல் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டயர் 4 வரைக்கும் அப்படி பிரிக்கணும்னாலும் அது உங்கள் விருப்பம். இல்லை நீங்கள் வந்து இதையே வந்து 5 செக்மெண்ட்டா இல்லை 10 செக்மெண்ட்டா கூட பிரிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இப்போ நீங்கள் காலேஜ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எனக்கு அந்த காலேஜில் எந்த கோர்ஸ்னாலும் ஓகே அப்படின்றவங்களுக்கு நான் இப்படி சொல்கிறேன். இப்போ லெட்டஸ் கன்சிடர் ஃபர்ஸ்ட் டயர் 1 காலேஜஸில் அண்ணா யூனிவர்சிட்டி, எஸ்எஸ்என், பிஹெச்டி இந்த மாதிரி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கோர்சஸ். ஓகேவா? சிஎஸ்சிலேருந்து மெக் வரைக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து கோர் டொமைன். ஓகே, இதெல்லாம் ஜென்ரலாக எல்லாரும் எடுப்பாங்க. இந்த கோர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நடுவில் ஏதாவது இந்த டொமைன் எனக்கு வேணாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது எனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் உள்ள காலேஜ் வந்து எஸ்எஸ்என். ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸும் கொடுக்குறேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகே. அதுக்கடுத்த பட்சம் இதில் ரெண்டாவது டைப் ஆஃப் பீப்புள் வந்து கோர்சஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ என்ன கேட்டால் எது பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், கண்டினியூஸாக உங்களுடைய கரியர் அதை நோக்கி போகிறதால நீங்கள் வந்து கோர்சஸ் சூஸ் பண்ணிவிட்டு, ஓகே நான் இந்த கோர்ஸ் தான் நான் எடுக்க போகிறேன், அதை நான் ஒரு நல்ல ஒரு டாப் காலேஜில் நல்ல பிளேஸ்மெண்ட் உள்ள காலேஜில் நான் வந்து படிக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு கரெக்டாக இருக்கும். ஸோ இது இது வந்து என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அதே மாதிரி இதுவும் ஓகே தான். ஸோ அதாவது நீங்கள் எப்பயுமே வந்து டாப் காலேஜஸ் சூஸ் பண்ணிங்கன்னா டாப் காலேஜஸில் எப்பயுமே பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ பிளேஸ்மெண்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட் பேக்கேஜ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் எந்த கோர்ஸ்னாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைச்ச கோர்ஸ் ஓகே, நான் அதில் நல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவேன், அதில் என்னோட லைஃப்பை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்றவங்களும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ ரெண்டாவது சாய்ஸ் எப்படின்னா, நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து டயர் 1 டயர் 2 இந்த மாதிரி நீங்கள் காலேஜஸை செக்மெண்ட் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. பட் ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்து கோர்ஸை வந்து கோர்ஸ் வைஸ் ப்ரையாரிட்டி கொடுத்து அதை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ லெட் அஸ் கன்சிடர் என்னோட டயர் 1 காலேஜஸில் நான் அண்ணா யூனிவர்சிட்டி, எஸ்எஸ்என், பிஹெச்டின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கோர்ஸ் வைஸ் ப்ரையாரிட்டி என்ன கொடுத்துருக்கேன்னா சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், இசிஇ, ட்ரிபிள்இ, மெட் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் எப்படி இப்போ இதை வந்து ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுறேன்னா, என்னுடைய டயர் 1 காலேஜ் இருக்குல்ல, இப்போ எனக்கு காலேஜ் வைஸ் முக்கியம் இல்லை, கோர்ஸ் வைஸ் தான் முக்கியம். ஓகேவா? ஸோ அதனால் என்னோட டயர் 1ல் இருக்க எல்லா காலேஜ்லையும் எனக்கு சிஎஸ்சி கிடைச்சா நான் சிஎஸ்சி எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஆர்டராக நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி சிஎஸ்சி, எஸ்எஸ்என் சிஎஸ்சி, பிஎஸ்சி சிஎஸ்சி, கேசிடி சிஎஸ்சி, ஆர்இசி சிஎஸ்சி இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது திரும்ப அதே மாதிரி எனக்கு ரெண்டாவதான ப்ரிஃபரன்ஸ் வந்து சிஎஸ்சிக்கு அப்புறம் ஐடி கொடுக்குறேன். ஸோ அதனால் நான் காலேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே எனக்கு இருக்கக்கூடிய டயர் 1 காலேஜஸில் எனக்கு ஐடியும் சிஎஸ்சிக்கு அடுத்தது ஐடின்றது ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அதனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஐடி, எஸ்எஸ்என்ல ஐடி, பிஎஸ்சியில் ஐடி, கேசிடியில் ஐடி, ஆர்இசியில் ஐடின்றது கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ இல்லைன்னா நீங்கள் இப்படியும் வந்து ஷஃபிள் பண்ணிக்கலாம். எப்படின்னா டயர் 1 காலேஜில் நான் சிஎஸ்சி எடுத்துகிட்டு, ஸோ அதே மாதிரி டயர் 1 காலேஜில் ஐடி எடுக்கிறேன், அதே மாதிரி டயர் 2 காலேஜில் சிஎஸ்சி எடுத்துகிட்டு டயர் 2 காலேஜில் ஐடி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் வந்து காலேஜஸ் கொடுக்குறப்போ அந்த காலேஜோடைய டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னுடைய ஒப்பீனியனில் நான் இது வரைக்கும் நான் வந்து 4 இயர்ஸ் வந்து பிடெக் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இதை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கிறது அது உங்களுடைய விருப்பம். ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஆர்டர் பண்ணி வைக்கல. ஸோ ஜஸ்ட் எனக்கு என்னென்ன டாப் காலேஜஸ் என்னுடைய இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எதெல்லாம் டாப் காலேஜஸ் அப்படின்றத கேள்விப்பட்டதை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதை வந்து கவுன்சிலிங்கில் நீங்கள் ஆட் பண்ணுறதும் ஆட் பண்ணாததும் உங்கள் விருப்பம். அதே மாதிரி எந்த ஆர்டரில் வேணாலும் கொடுக்கக்கூடியது அது உங்களுடைய விருப்பம். ஓகேவா? ஸோ இது வந்து ஆர்டராக தான் இருக்குது அப்படின்றது அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ பட் ஆனால் நான் இந்த காலேஜஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து டாப் காலேஜஸ். ஓகேவா?
ஸோ ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன், நல்ல ஒரு நேம் வாங்கின காலேஜஸ். ஓகேவா. ஸோ அந்த காலேஜஸ் என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் எம்ஐடி. ஓகேவா. குரோம்பேட்டில் இருக்கு. ஸோ இதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் வருது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டினா மெயினாக சிஇஜி. ஓகேவா. நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி ஆனால் யூனிவர்சிட்டி காலேஜஸ்ன்ட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் ரீஜன்லையும் இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால அந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ் எது கொடுத்துறாதீங்க. அண்ணா யூனிவர்சிட்டினா சிஇஜி. ஓகேவா. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குரோம்பேட்டில் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை கொடுக்குறப்போ கரெக்டாக கவுன்சிலிங் கோட் கரெக்டாக பார்த்துட்டு கொடுங்க. ஓகேவா. ஸோ அதாவது அப்புறம் வந்து ரவுண்ட் 1லேருந்து அப்புறம் எலிமினேட் ஆகிட்டு அப்புறம் ரவுண்ட் 2 போகிற மாதிரி. ஸோ அந்த அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என். ஓகேவா. அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி, அதுக்கப்புறம் தியாகராஜர் மதுரையில் இருக்குது. ஸோ அப்புறம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் குமரகுரு காலேஜ், அப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் பிஎஸ்ஜி காலேஜுடைய இன்னொரு பிரான்ச். ஓகேவா. பிஎஸ்ஜி ஐடெக். ஸோ அப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்புறம் பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்எம்கே, அப்புறம் ஆர்எம்டி. அதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வரி, பனிமலர், ஜிசிடி கோயம்புத்தூர், எஸ்ஆர்எம் ராமாபுரம், எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, அதுக்கப்புறம் வந்து மெப்கோஸ் லிங்க். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து காலேஜோடைய கோட் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகேவா. அண்ட் எப்படி வந்து கோர்ஸ் சூஸ் பண்ணணும். ஓகே. நீங்கள் சொல்கிறீங்க எந்த சப்ஜெக்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா. முன்னாடியே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா ஜென்ரலாக அண்ணா யூனிவர்சிட்டி பேஜ் போங்க. ஓகேவா. அண்ணா யூனிவர்சிட்டி பேஜ் போட்டு ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்தோடனே அண்ணா யூனிவர்சிட்டியோட பேஜ் வரும், அஃபிஷியல் பேஜ். ஸோ அதில் போயிட்டு ஓகே இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அகாடமிக்ஸ் இருக்குது, எக்ஸாமினேஷன் இருக்குது, ரிசர்ச் இருக்குது, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஓகேவா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க டிபார்ட்மெண்ட் தான் மேஜராக எல்லா காலேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுறது. ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எல்லாம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளிக் பண்ண உடனே ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இருக்கக்கூடிய தனி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ அதில் என்ன பண்ண போகிறோன்னா ஸோ அகாடமிக்கில் வந்து என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ண உடனே 2023 ரெகுலேஷன்லேருந்து அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க சிலபஸ் போய் பார்க்கலாம். ஓகேவா. ஒன்ஸ் ஸோ இவங்க வந்து ப்ரோக்ராம் அவுட்கம் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து கடைசி 8வது செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்றத வந்து இந்த சிலபஸில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் இந்த வார்த்தைகள்லாம் கேட்டால் எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கா. ஸோ இதில் வர டாபிக்ஸ்லாம் வந்து என்னுடைய ஃப்யூச்சரில் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகே. சப்ஜெக்ட் வந்து எனக்கு உகந்ததாக இருக்கா, இதில் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியுமா. அப்புறம் வந்து ஓகே இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அண்ட் உங்களுடைய கரியர் முழுக்க இந்த சப்ஜெக்டில் நான் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறது அப்படின்றது ஒரு தனி பார்ட். ஓகேவா. ஸோ நீங்கள் காலேஜில் படிச்சுக்கிறப்போ உங்கள் மார்க்ஸும் அந்த டிகிரியும் ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ இது ஸ்கில்ஸ் தனியாக பில்ட் பண்ணுறதும் ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி சமயம் நீங்கள் வந்து மார்க்ஸ் அப்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறதா இருக்கட்டும், அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு உகந்ததாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அதனால் எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ 4 பேர் வந்து சிஎஸ்சி அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுவாங்க, இசி சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு சிலபஸில் வந்து ரீட் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட். ஓகேவா. ஸோ இதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக இந்த மாதிரி செமஸ்டர் 1 இருக்கா, செமஸ்டரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி 1ல் வந்து இங்கிலீஷ் படிப்பீங்க, மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் படிப்பீங்க, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி படிப்பீங்க. ஸோ இதெல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து கோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்தது காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து சிக்ஷா அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிடெக் கோர்ஸுக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்றத வந்து ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். இல்லைனா டேரெக்டாக சர்ச்சில் போயிட்டு அடிங்க அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு. ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு வந்து டாப்பில் வரும்.
ஜஸ்ட்டு இந்த காலேஜோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கீழே போட்டிருப்பாங்க. அடுத்தது இந்த மாதிரி கோர்சஸ் காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இதில் இருக்கக்கூடிய ஃபீஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கிளியராக இருக்குமான்னு தெரில. பட் ஆனால் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி ஃபீஸ் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க எல்லா காலேஜஸ்க்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த காலேஜில் இருக்க பர்சன்ஸை வந்து விசாரிக்கிறது நல்லது. பட் நீங்கள் வந்து ஜென்ரலாக இதில் வந்து காலேஜோடைய ரேங்கிங் பார்த்துக்கலாம், அட்மிஷன் பார்த்துக்கலாம், பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி இந்த ரிவ்யூஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஓகேவா. ஸோ காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து கம்பேரும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வச்சு தான் கொடுக்கணும்னு நான் சொல்லலை, இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு 4 காலேஜ் எடுத்துக்கிறேன், ஓகேவா. 4 காலேஜ் வந்து என்னென்ன காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ 2 காலேஜ் எடுத்துக்கிறேன், ஓகேவா. ஸோ அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ரெண்டுலேயுமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து என்ன கோர்ஸ் எடுக்கிறேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுக்கிறேன். ஸோ ஓகே, அது வந்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜோடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓகே, இப்போ என்னன்னா லெட் அஸ் கன்சிடர் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேன், அதே மாதிரி ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேன். நீங்கள் என்ன ஒரு விஷயம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணால் காலேஜோடைய ஓவரால் ரேட்டிங் எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட்டோட ரேட்டிங் எப்படி இருக்குது, இந்த ஃபேக்கல்ட்டியோட ரேட்டிங் எப்படி இருக்குது, ஓகேவா. மெயினாக பிளேஸ்மெண்ட் ரேட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும், ஓகேவா. அதுக்கப்புறம் உங்களுடைய ரேங்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த பிளேஸ்மெண்ட், அந்த பிளேஸ்மெண்ட்டோட ரேட்டிங் எப்படி இருக்குது. என்ஆர்எஃப் ரேங்கிங்லாம் விட்டுருங்க, டேரெக்டாக வந்து ஆவரேஜ் பேக்கேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள், ஓகேவா. ஸோ இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது வந்து பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ், ஆவரேஜ் பேக்கேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோமே ஆனால் லாஸ்ட் இயர், ஓகேவா. ஸோ இவங்க இங்கே வந்து எந்த இயரில் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல. ஸோ ஒவ்வொரு இயருக்கும் வந்து மாறிட்டே இருக்கும், ஓகேவா. ஸோ இவங்க அப்டேட் பண்ணிருக்காங்களான்னு தெரில. ஓகே, ஸோ இப்போ வந்து 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து 15,886 ரேங்க் வரைக்கும் ஃபில்லாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிஎன்ஏ கவுன்சிலிங்கில், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ரேங்க் வைஸும் நீங்கள் வந்து வச்சு செக் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ ஜென்ரலாக என்ன நீங்கள் செக் பண்ணணும்னா இதில் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்டோடைய ரேட்டிங், ஓகேவா. நீங்கள் காலேஜ் கம்பேர் பண்ணுற பிளேஸ்மெண்ட்டோடைய ரேட்டிங், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய மீடியன் சேலரி அண்ட் தென் ரேங்க்ஸ், ஓகேவா. ஸோ எதில் ரேங்க் கம்மியாக இருக்கோ அந்த ரேங்க் தான் அந்த காலேஜை நீங்கள் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணணும் நீங்கள் கம்பேர் பண்ணுற காலேஜில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோடைய ரேங்கிங் வந்து 15,459 காட்டுது, இந்த காலேஜுக்கு ரேங்கிங் வந்து 23,558 காட்டுது. எதுக்கு கம்மின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2லே இந்த காலேஜ் வந்து 15,459 ரேங்கிங்கில் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்றத காட்டுது, ஓகேவா. ஸோ இந்த 4.5 மீடியனுக்கும் 5.16க்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ஓகேவா. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட 5 ரேஞ்ச் தான். ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட ஸ்ரீகிருஷ்ணா காலேஜில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரிஃபரபிள் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா லாஸ்ட் இயர் இது எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு கரெக்டாக காலேஜ் சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா லாஸ்ட் இயர் ரேங்கிங் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகேவா. எத்தனாவது ரவுண்டில் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னா அந்த காலேஜில் இந்த கோர்ஸ் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள் அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டோடைய ரேட்டிங்ஸ் வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா. ஓகே ஓகே, ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் நீங்களாவே ஓனாக எப்படி வந்து காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ see you guys in more such videos. Until then, bye.